ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, விலங்குகளுக்கு வந்து ஹீல் பண்ணலாமா, விலங்குகளுக்கு டொனேஷன் கொடுக்கலாமா, விலங்குகளுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாரு. தாராளமாக பண்ணலாம். விலங்குகளுக்கு வந்து அவங்கள பராமரிக்கிறவங்களுக்கு தானம் பண்ணலாமா, விலங்குகளுக்கு நம்ம தானம் பண்ணலாமா, அவங்களுக்கு உணவு கொடுக்கலாமா. தாராளமாக மனிதனும் விலங்குகளும் எல்லாம் ஒன்று தான். அதுவும் ஒரு உயிர் தான். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம கிறிஸ்டலை வச்சு விலங்குகள் கூட ஹீல் பண்ணலாம். நான் பின்னாடி சொல்லி கொடுக்குறேன். எப்படி நம்ம மனிதர்களுக்கு ஹீல் பண்ணலாமோ, நம்ம மனிதர்களுக்கெல்லாம் எப்படி ஹீலிங் கொடுத்துக்கிறோமோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் ஹீலிங் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சு, அடிபட்டுடுச்சு, ரத்தம் வருது, இல்லை வேற ஏதாவது சஃபரிங்ல இருக்கு, கிறிஸ்டலை வச்சு ஹீல் பண்ண முடியும், பண்ணலாம். தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹீல் பண்ணலாம், ஹீலிங் கொடுக்கலாம், எனர்ஜி கொடுக்கலாம். அவங்களுடைய கஷ்டத்தை போக்கலாம். விலங்குக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, அதை போக்கலாம். செடி கொடிகளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, போக்கலாம். அதுக்கு கஷ்டங்கள் இருக்கு, உங்களுக்கு நிறைய தெரியாது. வள்ளலார் வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. வாடி பயிர் கண்ட போதெல்லாம் வாடினேன்றார். நம்ம கண்டுக்கிறதே இல்லை, மிதிக்கிறோம், இடிக்கிறோம், குத்துறோம், வெட்டுறோம், என்ன வேணாலும் பண்றோம். அப்படி கிடையாது. வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். அந்த அந்த வாட்டத்தை பார்த்து தான் வந்து அந்த உணவு முறையை கொண்டு வராரு. அந்த வாடி பயிருக்கே அவர் மனித ஜீவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கும் மனிதனை எப்படி விட்டுருவார்? அந்த பசிக்கிற வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பசிக்கிற வயிற்றுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி கான்செப்டை வந்து ப்ராக்டிக்கலாக லைவாக இருந்து அவர் அவர் ஏற்றி வச்ச அந்த அடுப்பு இன்னைக்கே எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த பசி துன்பத்தை போக்கணுக்காக. ஸோ மரங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். ஆனால் விலங்குகளுக்கும் நம்ம சேரிட்டி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த விலங்குகளை நான் வளர்க்குறேன், நான் பராமரிக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க டொனேஷன் கேட்குறாங்க சார், கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற கேள்வி தாராளமாக கொடுக்கலாம் சார், தப்பு இல்லை சார். ஏன்னா பிகாஸ் அதுவும் நம்ம உயிர் தான். ஒரு பக்கம் விலங்குகளுக்கு நீங்கள் வந்து தர்மம் பண்ணிட்டு அவங்கள பாதுகாத்து தர்மம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் கோழிக்கறி சாப்பிட்டீங்கன்னா தப்பு சார், சரியா? தர்மம் பண்ணுறோம், ஆமாம், அவங்க பிராணி நல ஆர்வலர்கள் அவங்க வந்து அந்த குரூப்பில் இருக்கிறாங்க, அதனால நான் அவங்களுக்கு தர்மம் பண்ணுறேன், ரைட், ஓகே, உங்களோட பாசிட்டிவ் அப்ரோச்சு ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அது வந்து அப்புறம் நான் இதுக்கு செய்கிறது ரெண்டும் அது என்ன முரணான விஷயம் தானே, அதுவும் கர்மா தானே. ஒரு பக்கம் இந்த மாதிரி சேரிட்டி பண்ணுறேன்னு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க, நான்வெஜ் சாப்பிட்றத ஊக்குவிக்கிறீங்க, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான்வெஜ் சாப்பிட்றத என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் கர்மா தான். அது யாராக இருந்தால், நானாக இருந்தால் கூட சஃபரிங் தான், கஷ்டம் தான், யாராக இருந்தாலும். நான் சொல்கிறேன்றதுக்காக எனக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கிடையாது. நானும் அதை மாதிரி ஊக்குவித்தாரும், அதை வாங்கி கொடுத்தாரும், அதை சாப்பிட சொன்னாரும், அவங்க கேட்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன்னா அதுவும் தப்பு தான்.